ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாகுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க. பயங்கர சந்தோஷங்க. எனக்கு 3000 பேர் வந்ததுனால எனக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக எனக்கு ஃபுல் வீடியோ கொடுக்கணும். நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்றத நான் காட்டணுன்றதுக்கோசரமே இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து என்னென்ன பூக்கள் பறித்தோன்றதை நான் காட்டுறேங்க. வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அப்படியே என்ன பூக்கள் பூத்துருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது காஷ்மீர் ரோஸுங்க. காஷ்மீர் ரோஸ் எல்லோரும் வாங்கி வைங்க. காஷ்மீர் ரோஸ் நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக பூக்குங்க. அது ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிங்க. இது காஷ்மீர் ரோஸ். எல்லோரும் இந்த காஷ்மீர் ரோஸை வாங்கி வைங்க. 3000 பேர் நம்ம சேனலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாத உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நன்றிகளை சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணி வந்ததுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் இனி நான் அடிக்கடி வீடியோக்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூத்துருக்குன்றத அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இனி டெய்லியும் அறுவடையும் போடுறேன். என்ன நம்ம அறுவடை எடுக்கிறதுன்னு பேசிக்காக பூக்களுக்கு தாங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். பூக்கள், பழங்கள், காய், பேசிக் காய்கறி நம்ம மாடியில் இருக்கும். அதுவும் நம்ம எல்லாமே வைக்கணுங்க. மாடினா எல்லாமே இருக்கணும். எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இருக்கும். நம்ம காஷ்மீர் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிசம்பர்னும் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சாச்சு. இட்லி பூ நிறைய பூத்துருக்குதுங்க. கொஞ்சம் இட்லி பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பூலாம் நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாங்க. தேனீக்கள் நிறைய வரும். நீங்கள் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் இட்லி பூ லோ மெயின்டெனன்ஸு, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்லாம் இருக்காது. ரொம்ப பெருமாளுக்கு ஏர்வையான செடிங்க இது. அதனால் இதில் பிங்க் இப்போ அறுவடை பண்ணிக்கினேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாமந்தி நிறைய மொட்டு வச்சுருக்கு. கீழே பூவும் இருக்குதுங்க. கொஞ்சம் பூ எடுத்துக்கிறேன். நிறைய பூக்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் எடுத்தாதாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சத்துக்கள் பத்தாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்துகிட்டே இருக்கணும். தினமும் கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் தாங்க நிறைய பூத்துருக்கு. நம்மக்கிட்ட 3 கலர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பன்னீர் ரோஸ் நல்லா மழையில் நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்காங்க. நல்லா வாசனைங்க. இந்த இடமே 4 பூ பூத்துருக்கு. இந்த பக்கம் ஒன்று. மழைனால பெருசாக பூத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கு. சூப்பராக இருக்கா. அடுத்தது ஆரஞ்சு கலர் இட்லி பூங்க. கொட்டிட்டாங்க. தட்டு பத்தாது போலியே பூக்களுக்கு. பூ நிறைய பூத்துருக்கு. அதனால் நல்லா கொட்டி கொட்டி போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சங்குப்பூ ப்ளூ கலர் இருக்குங்க. இதில் ஒரு தேன் கூடு இருக்குது. அதனால் அந்த தேன் பறிச்சிடோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் அதை பறிக்கலை. இது 2 மட்டும் மேலே இருக்கிறது பறிச்சிக்கிறேன். கொஞ்சம் கதிர் பச்சை ஒரே ஒரு கதிர் மட்டும் எடுத்துக்கிறேன். கதிர் இன்னும் நல்லா வருங்க பெருசாக. கொஞ்சம் கதமம் கட்டுறதுக்கு 2 கதிர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெரிய தேன் கூடு பார்த்தீங்களா. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எனக்கு பயந்தே போயிட்டேன் நான். நல்லா இது இப்படியே விட்டோம்னா நம்ம இந்த செடிக்கிட்ட வரவே முடியாதுங்க. நல்லா தேன் பூவெல்லாம் குடிச்சிட்டு பன்னீர் பட்டன் ரோஸ் கொஞ்சம் பூத்துருக்குங்க. இது மழையில் விட்டால் பழாயிடும். நம்ம இப்போ தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேங்க. ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இந்த டைம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நல்ல செடிகள் பெருசாக வரும். நிறைய அடர்த்தியாக இருந்ததுன்னா இலைகள் ஜாஸ்தி இருக்கும்போது பூக்கள் சின்னதாக பூக்கும். கட் பண்ணி விட்டிங்கன்னா பூக்கள் நல்லா பெருசாக பூக்குங்க.
இந்த வயலட் கலர்லேயே 2 இருக்குது. இது ஏஞ்சல் ரோஸ் சொல்லுவாங்க இது பேர். இது என்னென்னா பன்னீர் ரோஸ் மாதிரி வாசனை வருங்க. இந்த ஏஞ்சல் ரோஸு நிறையவே பூக்கும். ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா பூத்துட்டே இருக்குதுங்க. எப்பவுமே பூக்கள் இருக்குது. இப்போ நான் இந்த பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு பிரேசில் சூட்டுன்னு சொல்லுவாங்க இது. அது நல்லா வரும்போது இதில் வந்து 15லேருந்து 20 மொட்டுக்கள் கண்டிப்பாக வைக்குங்க. இப்போ நார்மலாக கட் பண்ணி விடும் போதே நம்மளுக்கு 2-3 வருது பார்த்திங்களா. இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸ் மட்டுமே இந்த மாதிரி தான் நிறைய பன்னீர் பட்டன் ரோஸ் நிறைய மொட்டு வைக்கும். இப்போ இதுலேருந்து கீழேருந்து வரும்போது இன்னும் நிறைய மொட்டுக்கள் வரும். இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 மொட்டுக்கள் இருக்குது இதில். அப்போ அடியிலேருந்து வரும்போது 10க்கு மேலே தாங்க மொட்டு வைக்கும். இது ஒரு வயலட் கலருங்க. இது பேர் பறந்துட்டேன். இது இங்கே வந்து ஒரு வயலட் கலர் பூ. இந்த ஒயிட் கலர் பெங்களூர் ரோஸு அந்த செடி தாங்க இங்கே வந்துருக்குது. இது இங்கே ஒரு பூ பூத்துருக்கு, மொட்டாக இருக்குது. செம அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகான விரிஞ்சுதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் ஒரு பெங்களூர் ரோஸ் இருக்குது, நல்லா பெருசாகவே பூத்துருக்குது. அந்த பக்கம் இங்கே பார்த்தீங்களா சூப்பராக பூத்துருக்கு பார்த்தீங்களா. மழை பெஞ்சிட்டு நல்லாவே பூத்துருக்குங்க. மாடி தோட்டத்தில் ரோஜாலாம் ஈஸியாக வளர்க்கலாங்க. இது வந்து சாண்டல் கலர் மொட்டாக தான் இருக்குது, இன்னும் பூக்கலை. இப்போ தான் நம்ம ஒரு 3-4 பூ அறுவடை எடுத்தோம். திருப்பி பார்த்தா இதில் மொட்டு இருக்குது. இது நான் புதுசாக வாங்கினேன் காலப்பாடி மேங்கோங்க. வாங்கி வச்சு 1 மாதம் தான் ஆகுது. திடீர்னு பார்த்தா இதில் பூ வச்சுருக்குது. இந்த பூவை நம்ம விடலாமா இல்லை கட் பண்ணி வைக்கணும்? ஏன்னா செடிகள் வந்து பெருசானால் தான் நல்லது. நான் எவ்வளோ பூ வச்சுருக்கோம் ஒரு கொத்துலேயே. இது யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட மாங்காய் மரம் 4 வகை இருக்குதுங்க. பங்கனப்பள்ளி மாங்காய் எவ்வளோ பெரிய மரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா பெருசாக வந்துடுச்சு பங்கனப்பள்ளி மேங்கோ. இந்த வருஷம் காய் வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா செடி வந்து நல்லா பெருசாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஆல் டைம் மேங்கோ. இது சின்ன தொட்டிலேயே நம்ம ஆல் டைம் மேங்கோ. இன்னும் நம்மளுக்கு காய் வைக்கல. இதில் கூட பூ வச்சுருக்குங்க. இதுலேயும் கிட்ட கட்டுங்க, சூப்பராக பூ வச்சுருக்கு பாருங்கள். நானே இப்போ தான் கவனிக்கிறேன். இதுவும் இந்த மாதிரி இந்த ஆல் டைம் தொட்டிலேயே வளர்க்குறதா பார்த்தோம். ஏன்னா இப்போ வந்து ஏர் லைனிங் பிளான்ட்லாம் நம்மளுக்கு தொட்டிலே இருக்குது. சங்குப்பூ பிங்க்குங்க. பிங்க்கில் தான் விதை நிறைய வேலை. எல்லாம் விதைகள் கேட்டிருக்கீங்க. என்கிட்ட பிங்க் ஒரு செடி தாங்க இருக்குது. வயலட்டு தான் நான் ஒரு 4 செடி வச்சுருக்கேன். அதனால் பூக்கள் வந்து கொஞ்சமாகவே பறிச்சுக்கிறேன். 9 மணி 10 மணி ஆகுங்க இது பூக்க. மற்றதெல்லாம் பூத்துரும், இது மட்டும் பூக்காது. நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். சங்குப்பூவில் நம்ம விதைகள் விட்டதுனால பூக்கள் கம்மியாயிடுச்சு பாருங்கள். பூக்களே இருக்குல்ல. பூக்கள் வந்து 1-2 தாங்க இருக்குது. இதில் ஃபுல்லாக பூ இருக்கும். எவ்வளோ பூ, தட்டு நிறைய பூ எடுப்பேன். பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சின்னதாக தான் ஆயிருக்கு. சம்பங்கிங்க, வெள்ளை சம்பங்கி. ஈவினிங்கில் தான் அங்கே பயங்கர வாசனை அடிக்குது. இது டெய்லியுமே பறிச்சிடுறது. பயங்கர வாசனை. நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தோம்னாவே நல்லா வாசனை அடிக்குங்க இந்த வெள்ளை சம்பங்கி. சூப்பராக இருக்குது. மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கதம்பத்தோடு சேர்த்து கட்டினோம்னா எல்லா பூக்களும் வாசனை அடிக்கும். எல்லா இலைகளோடு வச்சு கட்டும் போதும் நல்லா வாசனை வரும். துளசி கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. துளசி ஒரு 2-3 இடத்துல நம்ம மாடியில் வச்சோம்னா தான் நம்ம அப்பப்போ எடுத்து சாமிக்கு நம்ம. மாசிப்பச்சை, இதுவும் ஒரு வாசனை இலை. இதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து லாவெண்டர் இலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வாசனை இலை தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது பன்னீர் வாசனை அடிக்கும். இந்த செடிலாம் கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கணுங்க. ஈஸியாக வளருது, ரொம்ப வாசனை வருங்க. கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மல்பெரி கட் பண்ணி விட்டதில் அது காய் வச்சுருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நல்லா வந்து காய் நீட்டமாக வருது பாருங்கள். இது பச்சை கலர் மல்பெரி. இது எல்லாமே இப்போ துளுக்குறது எல்லாமே துளுக்காதுங்க. அது ஃபுல்லாகவே காய் தாங்க இறங்கும்.
செடி முழுக்க காய் தான் இறங்கும். இது வந்து இப்படி தான் வரும், பூக்கள்லாம் பூக்காது, நிறைய காய் வைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது, இன்னும் நீளமாக வரும். அந்த மாதிரி எல்லாமே காய் வைக்குதுங்க பாருங்க. அல்லி பாருங்க, அல்லி வந்து இது டபுள் கலருங்க, இது பேர் டவுபன்னு சொல்லுவாங்க, இது பேர் ப்ளூ விசில்னு சொல்லுவாங்க. இந்த செடியிலேருந்து தான் நான் வந்து இதை இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, இப்போ தான் பூக்குறாங்க பாருங்கள், பூக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பூ கொஞ்சம் லேட்டாக தான் பூக்கும். இது நேத்தியோட பூ, கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த இன்னியோட பூ பாருங்கள், நல்லா டார்க்காக இருக்கும். இதுலேருந்து தான் நான் இலைகள் மூலமாக வந்து 2-3 செடி உருவாக்கி வச்சுருக்கேங்க. இந்த பூக்களுக்கு தேனீக்கள் நிறைய வருதுங்க. இங்கே வந்து நம்ம நித்திய மல்லிங்க கொஞ்சம் கொஞ்சம் பூ பறைக்காமல் நேற்று விட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்து டிசம்பர்லேயும் பூக்கள் வந்து மல்லிகைப்பூ பூத்துருக்குதுங்க. மல்லிகைப்பூவில் ஜாதி எல்லாமே இங்கே பாருங்கள், நேற்று பூ ஒன்று விட்டாச்சு. ஜாதி மல்லி, முல்லை எல்லா பூக்களும் நேற்று விட்டது இல்லைங்க. ஒரு அரை முழம் கிட்டக்க நம்மளுக்கு டிசம்பர்லேயும் முல்லை கொடுக்குது. அதனால் மாடி தோட்டம் வச்சாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷந்தாங்க. ஆனால் வேலைகள் கொஞ்சம் பண்ணணும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான மாடி தோட்டத்துலேருந்து நம்ம நல்ல அறுவடை எடுக்கலாங்க. நம்ம மாடியில் முருங்கையும் இருக்குது. நான் ஓவராலாக எல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு சாமந்திங்க, இன்னொரு சாமந்தி நான் அங்கங்கே வச்சுருப்பேங்க. மாடி தோட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சாமந்தி இருக்கும். கரும்பு 2 இருக்குது, பொங்கலுக்கோசரம் வெயிட்டிங்கில், பொங்கல் வந்தோன்னா கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக மெலிசாக வருது. ஏன்னா நான் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன், அதனால தான். ஓகேங்களா, இதுதாங்க நம்ம மாடி தோட்டம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முல்லைப்பூ 1-2 விட்டாச்சு நேற்றுக்கு. இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்து இன்றைய வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இவ்வளோ அறுவடை எடுத்துருக்கேங்க. ப்ளூ நிறைய பூத்து இருந்தது, அதுக்கப்புறம் போய் பறிச்சிட்டு வந்தேன் பாருங்கள். வாங்க இன்றைக்கி மாடி தோட்ட அறுவடை பார்த்துடலாமா. சங்குப்பூ, அதுக்கப்புறம் 3 கலரு, அதுக்கப்புறம் சம்பங்கி, மஞ்சள் சாமந்தி, அதுக்கப்புறம் ரோசஸ் கொஞ்சம் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் 3 கலர் இட்லி பூங்க, நம்மக்கிட்ட 3 கலர் இட்லி பூ. கொஞ்சம் வந்து கதம்பம் கட்டுறதுக்கு சங்குப்பூலாம் வச்சு கட்டுவேங்க. சங்குப்பூ சாமந்திலாம் வச்சு கட்டும் போது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு செம்பருத்திங்க. எல்லோரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நல்லா வரணும். உங்களை சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ செடி வாங்கி வளர்க்க முடிஞ்சுதுங்க. உண்மையை சொன்னோம்னா அதுதான் ரீசன். ஏன்னா நான் வந்து நீங்கள் கொடுக்க நான் அடுத்தடுத்த செடிகளை உருவாக்கி என் தோட்டமே நல்லா பெருசாக இருக்குதுங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.